Hello guys, வணக்கம் and welcome to MIT International Academy, one of the leading academy in training nurses in the nursing competitive exam as well as IELTS and NCLEX and weight training. So இன்னைக்கு என்ன பார்க்க போறோம், என்ன இன்ஃபர்மேஷனோட உங்களுக்கு ரீச் ஆயிருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கே தெரியும் எய்ம்ஸ் நார்செட் 7 இவங்க ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஹால் டிக்கெட்ல என்னென்னலாம் டீடைல்ஸ் முக்கியமான இன்ஃபர்மேஷன் அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கா அப்படின்னா லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம சேனலை பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனலை பாருங்க, அப்பதான் நாங்க போற வீடியோ உங்களை வந்து ரீச் ஆகும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ எப்பவும் போல அட்மிட் கார்டு, இந்த அட்மிட் கார்டு எடுத்த உடனே முதல் விஷயம் நீங்க பார்க்க வேண்டியது ஐபி அட்ரஸ். ஸோ நீங்க அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணும் போதே நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்தா மட்டும்தான் இந்த ஐபி அட்ரஸ் உங்களுக்கு கிடைக்கும். சரியா? ஸோ நீங்க அட்மிட் கார்டை வந்து டவுன்லோட் பண்றீங்க, டவுன்லோட் பண்ணி உடனே பிரிண்ட் அவுட் எடுக்கிறீங்க. எடுக்கும் போது இந்த ஐபி அட்ரஸ் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்த ஐபி அட்ரஸோட உங்களுக்கு டேட் அண்ட் டைமோட உங்களுக்கு பிரிண்ட் அவுட் எடுக்கணும். அப்படி எடுத்தா மட்டும்தான் உங்களோட அட்மிட் கார்டு வேலிடான அட்மிட் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்பவே முக்கியமான பாயிண்ட். சரியா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இங்க கிளியரா கொடுத்துருக்காங்க பாருங்க, அட்மிட் கார்டு இஸ் வேலிட் ஒன்லி இஃப் பிரிண்டட் வித் டொமைன் ஐபி அட்ரஸ் டேட் அண்ட் டைம். அதனால தான் சொன்னேன். ஸோ கண்டிப்பா இந்த 3 விஷயங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ நீங்க இந்த அட்மிட் கார்டு எதுக்காக டவுன்லோட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஸ்டேஜ் 1 நார்செட் 7 எக்ஸாம்ஸ்க்காக மட்டும்தான் நீங்க வந்து இந்த அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணிருக்கீங்க. இது ஸ்டேஜ் 1ல மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஸ்டேஜ் 2க்கு அவங்க வேற ஒரு அட்மிட் கார்டு கொடுப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே கேண்டிடேட்டோட டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல கேட்டகரி, ஸோ ஓபிசியா, பிசி, எஸ்சி, எஸ்டி, என்ன கேட்டகரியில நீங்க வரீங்களோ அந்த கேட்டகரி வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. டேட் ஆஃப் பர்த், உங்களோட டேட் ஆஃப் பர்த் கரெக்டா இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. அண்ட் பர்சன் வித் டிசபிலிட்டியா இருந்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன்ல வந்து என்ன டிசபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஐடி கார்டு, நீங்க என்ன ஐடி கார்டு வந்து வேலிட் ப்ரூஃபா காட்ட போறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, ஸோ எந்த ஒரு கார்டை வந்து நீங்க காட்ட போறீங்களோ அந்த கார்டோட டீடைல்ஸ் வந்து இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஐடி கார்டுல உங்களோட ரோல் நம்பர், கேண்டிடேட் ஐடி, உங்களோட நேம், ஐடி கார்டு நம்பர், ஸோ அதாவது ஐடி கார்டு இங்க கொடுத்துருக்காங்க, ஐடி கார்டோட நம்பர் வந்து இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. சரியா? ஸோ இது எல்லாமே வந்து கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. முக்கியமா உங்களோட நேம்ல ஸ்பெல்லிங் வந்து கரெக்டா இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்க வந்து உங்களோட போட்டோ வந்து இருக்கும். சரியா? ஸோ உங்க போட்டோ வந்து கிளாரிட்டி கிளியரா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து கேண்டிடேட்டோட டீடைல்ஸ். சரியா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாமினேஷன் சென்டர், எக்ஸாமினேஷன் சென்டரோட டீடைல்ஸ் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அதாவது டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் பாத்தீங்க அப்படின்னா சண்டே, வரக்கூடிய சண்டே, அதாவது 15 செப்டம்பர் 2024 அப்போ எக்ஸாம் வந்து நடக்க போகுது. சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா 3 விஷயங்கள் வந்து ரொம்ப முக்கியமா சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் டைமிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா 9 AM to 10:30 AM, காலையில எக்ஸாம் இருக்கு 9 AM to 10:30 AM. சரியா? ஸோ ரிப்போர்ட்டிங் டைம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 6:30 AM வந்து கொடுத்துருக்காங்க. எப்போ ஸ்டார்ட் ஆகுது என்ட்ரி அப்படின்னா 7 AM. ரிப்போர்ட்டிங் டைம் 6:30, ஆனா 7 AM தான் என்ட்ரி உள்ள வந்து அலோவ் பண்றாங்க. என்ட்ரி க்ளோசஸ் பாத்தீங்க அப்படின்னா 8:30 AM அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதுக்கு மேல உள்ள அலோவ் பண்ணவே மாட்டாங்க. ஸோ நீங்க ரிப்போர்ட்டிங் டைம் 6:30 அப்படின்னா 6:30க்கு ஷார்ப்பா அங்க இருக்கணும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்து சென்டர் கோட வந்து இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் ஒவ்வொரு ஸ்டேட் டிஸ்ட்ரிக்ட் ஏற்ற மாதிரி நீங்க என்ன ப்ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கீங்களோ ஸோ அந்த ப்ரெஃபரன்ஸ்ல உங்களுக்கு வந்து சென்டர் கிடைச்சிருக்கும். ஸோ சென்டருக்கான டீடைல்ஸ்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 1 வீக் முன்னாடியே. ஏன்னா டிக்கெட்லாம் புக் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவங்க வந்து கிளியரா 1 வீக் முன்னாடியே கொடுத்துருப்பாங்க. ஸோ சென்டர் கோடு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு சென்டருக்கு ஒவ்வொரு கோடு கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு பர்டிகுலர் கேண்டிடேட் எடுத்துக்கிட்டீங்கன்னா TN0102 அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் சென்டர் சென்னையில குன்றத்தூர்ல வந்து சென்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ குன்றத்தூர்ல இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, செகண்ட் ஃப்ளோர், ION டிஜிட்டல் ஜோன், சாரதி நகர், குன்றத்தூர். இந்த அட்ரஸ் அப்படியே நீங்க கூகுள்ல போட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து அந்த ரூட் மேப் வந்து காமிச்சிடும். ஸோ அதனால நீங்க வரி பண்ண தேவை கிடையாது. ஸோ 15th அன்னைக்கு எக்ஸாம் அப்படின்னா 14th போயிட்டு நியர்பைல வந்து ஸ்டே பண்ணிக்கோங்க. ஏன்னா காலையில 6:30க்குலாம் உங்களுக்கு ரிப்போர்ட்டிங் டைம் கொடுத்துருக்காங்க. அந்த நேரத்துல அறிபறியா நீங்க வர்றதுக்கு பதிலா 1 டே ப்ரையரா போயிட்டு அங்க ஈவினிங்ல ஸ்டே பண்ணிடுங்க. சரியா? ஃபைன். ஸோ அடுத்து வேற என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். And candidate must report as indicated and no candidate shall be permitted to enter after the entry closure சொல்லிட்டு கிளியரா மென்ஷன் பண்ணிருக்காங்க. தயவு செஞ்சு கரெக்டான டைம்ல போயிட்டு அங்க ரீச் ஆயிடுங்க. சரியா? சோ அதே மாதிரி அந்த எக்ஸாம் முடியறதுக்கு முன்னாடி நீங்க ஒருவேளை எக்ஸாம் ப்ரையரா முடிச்சிட்டாலும் அந்த எக்ஸாம் ஆல விட்டு வெளியில வரதுக்கு அலோவ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கிளியரா மென்ஷன் பண்ணிருக்காங்க. சரியா? ஆல் கேண்டிடேட் ஆர் ரெக்வயர்ட் டு ரீட் த இன்ஸ்ட்ரக்ஷன் அவைலபிள் இந்த அட்மிட் கார்டு. அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கேன். ஸோ இதுல கொடுத்துருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிளியரா வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இந்த பார் கோட் அப்படின்றது ரொம்பவே முக்கியம். இந்த கோடு இருக்கா, கிளியரா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. இந்த டிக்ளரேஷன்
பிளேஸ் அண்ட் டேட், என்னைக்கு எக்ஸாம் எழுதுறீங்க, 15 செப்டம்பர். ஸோ 15 செப்டம்பர். ஸோ என்ன பிளேஸ்ல சென்னையில எழுதுறேன், இந்த பர்டிகுலர் கேண்டிடேட் சென்னையில எழுதுறாங்க. ஸோ சென்னை அண்ட் அது 15 செப்டம்பர் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிட்டு சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட் வந்து போட்டுடணும். சரி, கிளியரா இருக்கணும் சிக்னேச்சர். இந்த சிக்னேச்சர் தான் வந்து ஒரு வேலிட் ஆன ஒரு ப்ரூஃபா அவங்க வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. போட்டோ அண்ட் சிக்னேச்சர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சிக்னேச்சர் ஒருவேளை பிசிக்கலி சேலஞ்ச் சிக்னேச்சர் முடியல அப்படின்னா லெஃப்ட் இல்லைன்னா ரைட் டம் இம்ப்ரெஷன் வந்து வைக்க சொல்லியிருக்காங்க இன்ஸ்டெட் ஆஃப் சிக்னேச்சர். சரியா? ஸோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டிக்ளரேஷன் ஃபார்ம் ஆன் த டே ஆஃப் எக்ஸாமினேஷன் மார்னிங் நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ அடுத்து இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன் பை ஒன்னா நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து பார்த்துருவோம். ஸோ என்னென்னலாம் நீங்க கேரி பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க பாருங்க. கண்டிப்பா அட்மிட் கார்டு கொண்டு போகணும். அட்மிட் கார்டு கூடவே ஒரு வேலிடான ஐடி ப்ரூஃப் வந்து கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ரெண்டுமே இல்லை அப்படின்னா கன்ஃபார்மா ஈவன் ஒன்னு இல்லைன்னா கூட உங்களை வந்து உள்ள அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஃபோர்த் பாயிண்ட் ரொம்பவே முக்கியமான பாயிண்ட், இப்பெல்லாம் இது ரொம்ப காமனா நடந்துட்டு இருக்கு. அதாவது பயோமெட்ரி அண்ட் ஐரிஸ் கேப்சரிங் வந்து கண்டிப்பா வந்து எல்லா கேண்டிடேட்டுக்கும் வந்து செய்வாங்க. இந்த பயோமெட்ரி அண்ட் ஐரிஸ் கேப்சரிங் பண்ணாம எக்ஸாம் ஹால்ல இருந்து வெளியில வராதீங்க. வந்துட்டீங்க அப்படின்னா உங்களை ஒரு ஆப்சென்டா தான் கன்சிடர் பண்ணுவாங்க. சரியா? அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் என்னென்ன ஐடி ப்ரூஃப் வந்து நீங்க கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க. ஆதார் கார்டு, அது ஆதார் கார்டா இருந்தாலும் ஒரிஜினல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. நீங்க ஒரிஜினல் ஆன ஒரு ஐடி ப்ரூஃப் தான் கொண்டு போகணும். அதை வந்து கலர் பிரிண்ட் அவுட்லாம் எடுத்து அப்படி கொண்டு போறது அதெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ ஒரிஜினலான ஐடி ப்ரூஃப் தான் நீங்க கொண்டு போகணும். என்னெல்லாம் ஐடி ப்ரூஃப் கொண்டு போகலாம் அப்படின்னா ஆதார் கார்டு இல்லைன்னா ஆதார் கார்டு, பாஸ்போர்ட் கொண்டு போகலாம், ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் எல்லாத்துலயுமே பாத்தீங்க அப்படின்னா உங்களோட போட்டோ வந்து கிளியரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. சரியா? நீங்க ஒருவேளை ஒரிஜினல் ஐடி கார்டு கொண்டு போகல, ஏதாவது போட்டோ ஐடி ப்ரூஃப் வந்து கொண்டு போறீங்க, அதுல யாராவது அட்டஸ்டேஷன் எல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்னாலும் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகே, சோ இந்த அட்மிட் கார்டு வந்து ஜஸ்ட் இந்த எக்ஸாம் எழுதுறதுக்காக தான், இது செலக்ஷனுக்காக எல்லாம் கிடையாது அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனும் அவங்க சேஃபர் சைட்ல இருக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் என்ட்ரி எப்ப க்ளோஸ் ஆகுதுன்னா 8:30. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ரிப்போர்ட்டிங் டைம்ல நீங்க இருந்தே ஆகணும் 6:30. ஓகே, அண்ட் என்னெல்லாம் வந்து நீங்க ட்ரெஸ்ல கரெக்ஷன் பண்ணணும்னு பாருங்க. ஷூஸ் ஆர் ஃபுட்வியர் திக் சோல்ஸா வந்து இருக்கக்கூடாது. ஓகே, அண்ட் கார்மெண்ட்ஸ் வித் லார்ஜ் பட்டன்ஸ், பெரிய பெரிய பட்டன் வச்சு அந்த ட்ரெஸ் அந்த மாதிரியான ட்ரெஸ் நீங்க போடக்கூடாது. பெரிய சோல்ஸ் இருக்கு அந்த ஷூஸ் ஆகட்டும் ஃபுட்வேர் ஆகட்டும் நீங்க வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் மொபைல் போன், வாட்ச், எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எக்ஸெட்ரா இது எல்லாமே வந்து கன்ஃபார்மா எடுத்துக்கிட்டு போகவே கூடாது. ஈவன் பெல்ட் அண்ட் ரிஸ்ட் வாட்ச் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். சரியா? அதே மாதிரி உங்களோட வேல்யூபிள்ஸ் எதுவுமே கொண்டு போகாதீங்க. ஏன்னா வைக்கிறதுக்கு சேஃப்டி லாக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே கிடையாது. உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான் நீங்க வச்சுக்கணும். ரிஸ்க் நீங்க தான் எடுக்கிறீங்க. நாங்க வந்து எதுவுமே வந்து இதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி ஏதாவது இன்டாக்சிகேட்டட், அதாவது ஆல்கஹால் இல்ல ட்ரக் இன்டாக்சிகேட்டட் பண்ணிட்டு நீங்க எக்ஸாம் ஹால் உள்ள போறீங்க அப்படின்னா உங்களை வந்து வெளியில அமைச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் ஐரிஸ் ஸ்கேன் அண்ட் பயோமெட்ரி இதை பத்தி தான் அவங்க கிளியரா அடுத்தடுத்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கு வந்து ரிலீஜியஸ் இல்ல கல்ச்சுரல் கஸ்டம்ஸ் இருக்கு, எனக்கு இந்த ஒரு பர்டிகுலர் ட்ரெஸ்ல தான் இருந்தாகணும், இந்த ஒரு பர்டிகுலர் ஜுவல்ஸை வந்து நான் போட்டே இருக்கணும் அப்படின்னு ஒரு கன்சிடரேஷன் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ஏர்லியா போயிடுங்க. உங்களை கொஞ்சம் தரவா செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அக்செப்ட் பண்ணிடுவாங்க. அதனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. அண்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டது, ரஃப் ஒர்க் எங்க சார் பண்றது? அவங்க பேப்பர் கொடுப்பாங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. ரஃப் ஒர்க் வந்து அட்மிட் கார்டுக்கு பின்னாடி தான் நீங்க வந்து பண்ற மாதிரி இருக்கும். சரியா? அதே மாதிரி அட்மிட் கார்டை நீங்க வந்து அந்த எக்ஸாமினர் கிட்ட கொடுத்துட்டு தான் வரணும். நீங்க வீட்டுக்கு கொண்டு வந்துடக்கூடாது. சரியா? சோ எக்ஸாம் முடிஞ்ச உடனே நீங்க என்னதான் ரஃப் ஒர்க் பண்ணிருந்தாலும் அந்த அட்மிட் கார்டை யார்கிட்ட கொடுத்துட்டு வரணும்? அந்த எக்ஸாமினர் கிட்ட வந்து கொடுத்துட்டு வரணும். கொடுக்கல அப்படின்னா உங்களோட பேப்பரை அவங்க கரெக்ஷன் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி எக்ஸிட் டைம் வந்து டிலே ஆகலாம். நீங்க எக்ஸாம் முடிச்ச அப்புறமாவும் எக்ஸிட் டைம் வந்து டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா பயோமெட்ரி அண்ட் ஐரிஸ் ஸ்கேனால உங்களோட எக்ஸாம் முடிஞ்ச அப்புறமாவும் நீங்க வெளியில வர்றதுக்கு டைம் அதிகமா எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ அடுத்து இதுதான் லாஸ்ட் பேஜுங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல் நம்பர் இதெல்லாம் நம்ம எதுவும் பண்ண தேவை கிடையாது. ஸோ கம்ப்யூட்டர் சீட் நம்பர்லாம் நீங்க இதுல வந்து பாத்துக்கலாம். லேப் நம்பர் அதெல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து எழுதிடுவாங்க அவங்க. அண்ட் இன்விஜிலேட்டர் 2 இன்விஜிலேட்டர் வருவாங்க. அதுல பாத்தீங்கன்னா நேம் அண்ட் சிக்னேச்சர் ஆஃப் த இன்விஜிலேட்டர் வந்து இருக்கு. ஸோ அவங்க வந்து இதெல்லாம் சிக்னேச்சர்லாம் வந்து பண்ணிட்டு போயிடுவாங்க. சரியா? ஸோ மற்றபடி இவங்க லாஸ்டா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அட்மிட் கார்டுல இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனுமே கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏதாவது தப்பா இருக்கு அப்படின்னா அசிஸ்டன்ட் கண்ட்ரோலர் எக்ஸாமினர் அவங்களுக்கு வந்து உடனே வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. அட்மிட் கார்டு கலர் போட்டோ காப்பி கொண்டு போங்க. அட்மிட் கார்டோட ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் வந்து கொண்டு போங்க. அப்பதான் வந்து உங்களை உள்ள வந்து அலோவ் பண்ணுவாங்க. அந்த லேப் உள்ள வந்து அலோவ் பண்ணுவாங்க.
வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு அட்மிட் கார்டு ரிலேட்டடா அப்படின்னா நீங்க உங்களோட டவுட்ஸை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, உடனே நாங்க ரிப்ளை பண்றோம். அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் அப்கமிங் எக்ஸாம்ஸ். அண்ட் கான்ஃபிடென்ட்டா எக்ஸாம் போய் அட்டன் பண்ணுங்க, வரி ஆகாதீங்க. ஸோ உங்களால முடிஞ்ச அந்த ஒரு முயற்சியை வந்து நீங்க வந்து கொடுத்துட்டு தான் இருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறமா என்ன ரிசல்ட் வர்றது அப்படின்றது நம்ம கையில கிடையாது. ஸோ ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க் நம்ம கிட்ட இருக்கு, ரிசல்ட் நம்ம கிட்ட இல்லை. ஸோ எதுவா இருந்தாலும் கான்ஃபிடென்ட்டா ஃபேஸ் பண்ணுவோம். அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் அப்கமிங் எக்ஸாமினேஷன். ஓகே.